ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கேசி பாட்டனி. தமிழ்நாடு முதலமைச்சர் திறனாய்வு தேர்வுக்கான ஒரு சூப்பரான ஸ்டடி மெட்டீரியல் தான் பார்க்க போகிறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிட்டேன், எங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து நெருங்குது, நான் என்னென்ன படிக்கணும், எதை படிக்கணும்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதற்கான வீடியோ தான் இந்த பிடிஎஃபை கரெக்டாக மறக்காமல் எல்லா கொஷின்ஸும் வந்து என்ன பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் நிறையா இருக்கும் கொஷின்ஸு, என்னால் பாஸ் பண்ண முடியுமா, இதில் வந்து நம்ம சோசியலுக்கு மட்டும் கொடுக்கல, இதில் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் இருக்குது, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் இருக்குது. ஸோ இது என்ன மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் அஃபிஷியலாக ப்ரிப்பேர் பண்ண மெட்டீரியல், சரிங்களா. ஸ்காலர்ஷிப் வந்து வாங்கணும், எல்லாருமே எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து மந்த்லி ஸ்காலர்ஷிப் வந்து 1000 ரூபா வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இதோட பிடிஎஃப் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் தான். ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்த்துருவோம். அதுக்கடுத்து நம்ம பிடிஎஃப் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இது வந்து மேக்ஸு. ஸோ மேக்ஸுக்கான பார்த்தீங்கன்னா என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்துருக்காங்க, சரிங்களா. சம்ஸ் வந்து என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் அதுக்கான கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கொஷின் மட்டும்தான் இருக்குது, நான் வந்து ஆன்சர் வந்து எங்கே தேர்றது, நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா அதுக்கும் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. கூடயே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆன்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து கம்மியான நாட்கள் இருந்தாலும் பரவாயில்ல, தாராளமாக நீங்கள் வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக இது என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும், சரிங்களா. இது எல்லாமே அதுக்கான விடைகள். ஸோ இதே மாதிரி தான் நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சயின்ஸும் கொடுத்துருக்காங்க. சயின்ஸில் என்னென்ன கண்டென்ட் வந்து படிக்கணும். சார் நான் எல்லாமே கண்டென்ட் எல்லாமே படிச்சுட்டேன், எனக்கு எல்லாமே ஓரளவுக்கு ஞாபகம் இருக்குது, கொஷின் வந்து பார்த்தா எனக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கொஷின்ஸும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே கொஷின்ஸு. ஸோ கொஷினை நீங்கள் வந்து ஆன்சர்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு ரீசெக் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒரு 40லேருந்து 50 கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து சயின்ஸுக்கு, சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸு. ஸோ சோசியலும் அதே மாதிரி தான், ஒவ்வொரு கண்டென்ட்டுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதற்கு எப்படி வந்து கொஷின் கேட்பாங்க, மாடல் கொஷின், அதுக்கான ஆன்சர்ஸும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் கொஷின்ஸ் இதுதான் வரும். ஏன் இதுலேருந்து வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னா, இது வந்து நமக்கு சிலபஸை பேஸ் பண்ணி எடுத்த கொஷின்ஸு, கவர்மெண்ட் அஃபிஷியலாக ப்ரிப்பேர் பண்ண கொஷின்ஸ், அதனால் இதுலேருந்து தான் வரும். ஸோ இதில் பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸு நமக்கு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பு லிங்க் இருக்குது. நீங்கள் வந்து 10th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறதுல கிளாஸில் வந்து என்ன பண்ணுறங்க, ஜாயின் பண்ணிவிடுங்க. நம்ம கிளாஸ் வைஸோட லிங்க் இருக்குது, சரிங்களா, டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறங்க. ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். நம்ம ஒரு 9 o'clock நம்ம இதோட பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணுவோம். நான் கொஞ்சம் லேட்டாக பார்க்குறேன், இது வந்து அடுத்த நாள் பார்க்குறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கக்கூடிய அட்மின் நம்பருக்கு அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்ணுங்கள், அல்லது பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். நம்ம வந்து பிடிஎஃப் வந்து என்ன பண்ணுவோம், ஷேர் பண்ணுவோம். ஸோ தாராளமாக நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற ஸ்டூடெண்ட்டும் வந்து பயன் அடையணும், நான் மட்டும் பார்த்தா போதாது, மற்றவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க, அவங்க எல்லாத்துக்குமே போய் சேரணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இது பாருங்கள், இது வந்து சோஷியல். ஸோ கிட்டத்தட்ட 155 கொஷின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் பிரிண்ட் அவுட்டாக போட்டு படிச்சுக்கலாம், அல்லது வந்து மொபைல்லே கூட பார்த்துக்கலாம். மொபைலில் பார்த்தா ஒரு மாதிரியாக இருக்கும், நீங்கள் கொஷின் மட்டும் செப்பரேட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம். ஸோ எனக்கு டைம் கிடச்சிச்சு அப்படின்னா நான் வந்து பிரிண்ட்டு, அதாவது கொஷின் மட்டும் பிரிண்ட்டு போடுற மாதிரி நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் அவுட் மாதிரி வேணும் கொஷின், எனக்கு கொஷின் மட்டும் வேணும் சார், ஆன்சர்ஸ் மட்டும் வேணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸு கமெண்ட்டில் பிரிண்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம எஃபோர்ட் எடுத்து என்ன பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், சரிங்களா. அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே மறக்காமல் பார்த்துங்க. இது வந்து கவர்மெண்ட் அஃபிஷியலாக ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம்ஸில் வந்து எல்லாமே என்ன பண்ணணும், கலந்துக்கணும், அவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ண மெட்டீரியல். ஸோ அதனால் இதில் இருக்கிறத தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், படிக்கலாம். உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்.